कश्मीर में तू कन्याकुमारी नॉर्थ साउथ की मिट गई देखो दूरी ही सारी कश्मीर तू मैं कन्याकुमारी 50-50 हर सिचुएशन में हिस्सेदारी திருவனந்தபுரத்துலேருந்து சரியாக 9 மணிக்கு அந்த கிளம்புனா ஒரு 4-5 மணி நேரம் வந்து மெதுவாக ஓட்டி வந்து ஒரு 2 மணிக்கு ரீச் ஆனேன்னா ஒரு 3 மணி நேரம் இங்கே டேரா போட்டு நம்ம வந்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஆசையிலேருந்து அதில் மண்ணவாரி போட்ட மாதிரி நானே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். மணி இப்போ 1 ஆச்சு. 1 மணிக்கு வந்துட்டு இங்கே 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு நான் வந்து செக்இன் பண்ணேன்னா வந்துட்டு அதே 1000 ரூபாயோ இல்லை 3000 ரூபாயோ தான் நான் பே பண்ணணும். அது எனக்கு மனசுக்கு ஒத்து வரல. ஸோ வந்துட்டு ஃப்ரீயாக எங்கெல்லாம் ஸ்டே பண்ண முடியும் தேடிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தூங்குறது, இல்லைனா வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு தங்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனேன். இந்த ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷத்துலேயே கிளம்பிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கேஃபே டேயில் நம்ம ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் வந்து டேரா போடுறதுக்கு ஒரு ஹோட்டல் இங்கே க்ளோஸ் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு வரவழியில் வந்துட்டு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு நம்ம ஏதாவது இடம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கும்போது வந்துட்டு யார்கிட்ட கேட்டாலும் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களே ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ வந்துட்டு கிடைக்கிற வழியில் யாராவது போலீஸ்காரங்க பார்த்தேன். போலீஸ்காரங்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். போலீஸ்காரங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணா காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பலான்னு தான் வந்தேன். தங்கலான்னு பார்த்தா 3500 டிக்கெட் ஹோட்டல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் இங்கே எங்கேயாவது உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கா? கடலோரத்தில் பிளாட் போடுறதுல அடுத்து நான் எங்கே நிற்கணும்? நடு ரோட்டில் போய் லாரி வரும், மேலே ஏற்றினா போ. ஓகேப்பா. ஹோட்டலில் தங்கினா வந்து 3000-4000 ரூபா போட்டிருக்காங்க. இல்ல என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற. அண்ணா காந்தி மண்டபம் இந்த வழியா தானே? எந்த ஊரியா? கோயம்புத்தூர்ல ஆறு மணி நேரமாக கடற்கரை ஓரத்தில் வந்து தூங்கி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி சன்ரைஸ் இல்லை. சோகம் என்னென்னா சன்ரைஸ் இல்லைன்னு தெரியாமல் இவங்கெல்லாம் வந்து ஓடி போயிட்டுருக்காங்க சன்வியூ பாயிண்ட்டுக்கு. புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலேருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு 5 மணி நேரம் தூங்கி சன்ரைஸ் ஆகாமல் அந்த சூரியன் வந்துட்டு பனிமூட்டத்தில் வந்து கபால்னு மறைஞ்சு போனதுனால வருத்தத்தில் நான் போய் 1 மணி நேரம் கழித்து தான் வந்து இந்த சன்னை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தில் வந்து நான் வந்துட்டு மதுரை போயிட்டுருக்கேன். ரிமோட் கார் உடஞ்சதுக்கப்புறம் இன்ஜினை கழட்டி வந்துட்டு உள்ளே இருக்க கார்பன் ஒயரையும் அந்த மோட்டரையும் வந்துட்டு நம்ம வச்சுட்டு நம்ம புது இன்வென்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு பண்ண இன்வென்ஷன் தான் அந்த விண்ட் டர்பைன்ஸ். இந்த விண்ட் டர்பைன்ஸ்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர் அவுட்டர்லேருந்து நிறையா பார்த்துருப்பீங்க. நான் வந்து கோயம்புத்தூருக்கு அப்புறம் அந்த திருநெல்வேலி ஹைவேல நடக்கும்போது இப்படி போகும்போது தான் வந்துட்டு நான் விண்ட் டர்பைன்ஸ்லாம் பார்க்க முடியுது. டேங்க் ஃபுல் பண்ணணும். இந்தளவு ஸ்பீடில் போனால் வந்து இந்தளவு மைலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. நான் வந்துட்டு 80 கிலோமீட்டர் ஆவரேஜ் தான் மெயின்டைன் பண்ணேன். எனக்கு இப்போ கிடைச்சது வந்து 36 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திருவனந்தபுரத்தில் முதல்ல டேங்க் ரீஃபில் பண்ணேன். செகண்டாக வந்துட்டு திருநெல்வேலியில். இப்போ வந்து மதுரை. ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 210 இல்லைனா 250 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் மைலேஜ் ஆவரேஜ் வச்சு பார்த்தா ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் தான் போயிருக்கும். ஆனால் நம்ம டியூக்கு வந்துட்டு நிறையா பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரிசர்வில் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டேங்க் எம்டின்னு காட்டும். நீங்கள் வந்து பயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக டேங்க் ரீஃபில் பண்ணுவீங்க. நானும் வந்து பயத்தில் தான் டேங்க் ரீஃபில் பண்ண வந்திருக்கேன். இப்போது
நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லை. திருநெல்வேலி தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ராமேஸ்வரம் போகலாமா இல்லை மதுரை போகலாமா இல்லை கோயம்புத்தூரே போயிடலாமான்னு சொல்லிட்டு குழப்பத்தில் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் முடிவு பண்ணிவிட்டேன் எங்கே போகணுன்னு. கோயம்புத்தூர் தான் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு கோயம்புத்தூர் போகலான்னு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அழகான இடம்லாம் போய் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதே அழகான இடத்துலாம் வந்து நான் ஒரு காலையில் டைமில் வந்திருந்தேன்னா வந்துட்டு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ மதியான டைம்னால வந்துட்டு வெயில் இங்கே கொளுத்துது. நான் போனால் போதுன்னு வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். கூகுள் மேப்ஸ் என்னடானா 84 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு காட்டுது. 84 கிலோமீட்டர்னால் என்னால் பொள்ளாச்சி இதை பக்கத்தில் எங்கேயாவது என்ன இருக்கணும். ஆனால் வந்துட்டு நான் பார்த்த இடம் மாதிரியே எதுவுமே இல்லை. எனக்கும் குழப்பமாக இருக்குது. நான் வந்து சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன் நான். ஆனால் வந்து போகிற ரூட்டு சூப்பராக இருக்குது. கடவுள் வந்துட்டு என்ன நல்ல ரூட்டில் கூப்பிட்டு போகிறான் நம்பிக்கையில் வந்துட்டு இந்த மாதிரி வளைவு நினைவு நான் வந்து ஜாலியாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். முன்னால் போயிட்டுருக்க இந்த லாரி டிரைவர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வானம் படத்தில் வந்துட்டு பரத் ஒரு ஸ்டோரி லைனில் வந்து ஒரு லாரி டிரைவர் கூட பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வருவாங்க. அந்த லாரி டிரைவர் வந்துட்டு பின்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து ஹெல்ப் பண்ணுவார், எதுவும் வந்து மனசில் வைக்காமல். அப்போ வந்துட்டு பரத்காக கும்பிட்டே வந்துட்டு வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்போது இருந்துச்சு.